நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பி மேக்ஸ் யூனிட் 4ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல ஒரு சம், இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம். தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் ஆன்சர். எப்படின்னு பாக்குறோம். இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இந்த மாதிரி இருந்தாதான் இது வந்து கண்டினியூஸ். சரிங்களா? இந்த மாதிரி இல்லைன்னா இது நாட் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா டிஸ்கண்டினியூஸ். சரிங்களா? இப்போ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் தான். அது எப்படின்னு பாக்குறோம். இப்போ லிமிட் போடுங்க. எக்ஸ் டென்ஸ் டு எத்தனை கொடுக்குறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2 தானே கொடுக்குறாங்க. எக்ஸ் டென்ஸ் டு 2 போடுங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க எழுதணும். எக்ஸ் டென்ஸ் டு 2 தான் எழுதிட்டோம். ஏன்றது என்னது 2. சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இதுதான், எக்ஸ் கியூப் மைனஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. சரிங்களா? இந்த 8 நான் எப்படி எழுதுறேன்னா 2 கியூப்னு எழுதுறேன். 8 2 கியூப்னு எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஈக்குவல் டு, சரிங்களா? இப்போ எக்ஸ் பதில் அப்ளை பண்ணணும், 2 அப்ளை பண்ணணும். இப்போ 2 அப்ளை பண்ணா 2 கியூப் மைனஸ் 2 கியூப் 0 ஆயிரும். 2 மைனஸ் 2 ஆயிரும், 0 ஆயிரும். 0 பை 0 இன்டெர்மினேட் ஃபார்ம்ல வரும். சரிங்களா? அப்போ என்ன பண்றோம்னா இது மேல ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்ம்ல அப்ளை பண்றோம். நம்மளாம் மேக்ஸ் படிச்சவங்க தான் டக்குன்னு தெரியும். என்ன ஃபார்முலா, ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி 2x பிளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வரும் 4 டிவைடட் பை கீழே இருக்கிற எக்ஸ் மைனஸ் 2 அப்படி எழுதிக்கிறோம். சரிங்களா? இந்த லிமிட் எக்ஸ் மைனஸ் 2 இங்க வரும். சரிங்களா? எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 இருக்குதுங்களா, எக்ஸ் பதிலா 2 அப்ளை பண்ணுங்க. இங்க அப்ளை பண்ணீங்கன்னா இங்க 2 ஸ்கொயர் 4 வரும், பிளஸ் இங்க 2 இன்ட்டு 2 4 வரும், பிளஸ் இங்க ஒரு 4 இருக்கு 4 4 பிளஸ் 4 பிளஸ் 4 என்ன வரும் 12 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12 வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஏன்றது என்னது 2. சரிங்களா? எஃப் ஆஃப் 2 இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸ் பதிலா அப்ளை பண்றோம், 2 அப்ளை பண்றோம். சரிங்களா? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணி மேல இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டு கீழே இருக்கிறது கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் 3 தான். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3. சரிங்களா? இது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12 வந்திருக்கு. சரிங்களா? இது வந்திருக்கு. எஃப் ஆஃப் 2 என்னன்னு வந்திருக்கு 3 வந்திருக்கு. சரிங்களா? மேல எக்ஸ் பதிலா 2 அப்ளை பண்ணோம், என்ன ஆன்சர் வந்திருக்கு 12 வந்திருக்கு. கீழே எக்ஸ் பதிலா 2 அப்ளை பண்ணிட்டோம், எதுவும் அப்ளை பண்ண முடியாது, எக்ஸே இல்லை. அப்ப என்ன வரும் 3 தான் வருது. இது ரெண்டு ஈக்குவலான்னு சொல்லுங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2. சரிங்களா? இது ரெண்டும் சமம் இல்லை. இது 12 வருது, இது 3 வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படி தானே அப்ளை பண்ணோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்ற பாயிண்ட்ல இது கண்டினியூஸ் கிடையாது, அதாவது டிஸ்கண்டினியூஸ். சரிங்களா? இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? இதே மாதிரி நீங்க வேற சம்லாம் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். என்ன லிமிட் கொடுத்துருவாங்களோ அதை மேல அப்ளை பண்ணணும், அது கண்டுபிடிச்சணும். கீழே அப்ளை பண்ணி அது என்ன இருக்குதோ மேல அப்ளை பண்ணி வந்த ஆன்சர், லிமிட் அப்ளை பண்ணி வந்த ஆன்சரும் கீழே இருக்கிற ஆன்சர் என்ன ஆகும் ஈக்குவலா வந்துச்சுன்னா தான் இது வந்து கண்டினியூஸ். அப்படி ஈக்குவலா வரலைன்னா எந்த பாயிண்ட் அப்ளை பண்ணணுமோ அந்த பாயிண்ட்ல அது கண்டினியூஸ் இல்லை. ஓகேங்களா? ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் நல்லா படிச்சுக்கணும்.